இப்ப அடுத்ததா எனக்கு என்ன நடக்கும்னு நினைக்கிறேன்னா 1933 எப்படி நாஜிக்கள் அன்னைக்கு ஜெர்மன்ல லட்சக்கணக்கான புத்தகங்களை பல்கலைக்கழக நூலகங்கள்ல இருந்து எடுத்து போட்டு எரிச்சாங்களோ, வீடு வீடா ரெய்டு பண்ணி இருக்கக்கூடிய புத்தகங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு தெருமுக்களை போட்டு எரிச்சாங்களோ, அது போன்று நாம் எழுதிய இந்த கதைகளை, இந்த புத்தகங்களை எரிக்கக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை. ஒரு நீதிபதி தீர்ப்பு சொல்றாரு, நான் இந்த தீர்ப்பை வழங்குறதுக்கு முன்னாடி கடவுளிடம் கேட்டேன். அந்த கடவுளை கொஞ்சம் அனுப்ப, எப்படிப்பா இந்த யோசனை சொல்ற, நாங்க கொஞ்சம் கேட்போம்ல. பாபரி மசூதி தீர்ப்பு சொல்லும் போது நான் கடவுள்கிட்ட கேட்டுதான் தீர்ப்பு சொல்றேன்னு சொல்றாரு. அப்ப நீ என்ன சட்டம் படிச்ச? இது யார் அவமானப்படுத்துறது? இப்போ ஒருத்தர் பேசிட்டே இருக்கிறாரு, எனக்கு தெரிஞ்சு வந்தே பாரத் ரயிலுக்கு அடுத்தது ரொம்ப ஸ்பீடா இருக்கிறவரு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் தான். ஆமா, அப்படிதான் போஸ்ட் ஆபீஸ் திறக்கிறதுக்கு முன்னாடியே கேஸ் கேட்டு திறந்து வச்சு வரக்கூடிய தபாலுக்கு இப்பவே ஆயத்தமாகி அவ்வளவு வேகமா வழக்கு விசாரணை எடுத்துக்கிறாரு, தீர்ப்பு சொல்றாரு, அப்புறம் நீதிமன்ற அவமலுக்கு பதிகிறாரு, அதுக்கப்புறம் போய் சாமி கும்பிடுறதுக்கு ஆளை போக சொல்றாரு. அவ்வளவு வேகமா ஒருத்தர் நான் பார்த்ததே கிடையாது. ஆனா இவ்வளவு வேகமா இருக்கிற இந்த நாட்டுலதான் லட்சக்கணக்கில் கேஸ் பெண்டிங் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க வேகம் ரொம்ப செலக்டிவான ஏரியாவில வேகமா இருக்காங்க, மற்ற விஷயங்கள்ல வழக்கம் போல இருக்கிறாங்க. ஜீவலட்சுமி அவர்கள் மிகுந்த உணர்வுபூர்வமாக அவருடைய கவிதைகளை இங்கே மேற்கோள் காட்டி இன்றைய சமகால சூழலுக்கு பொருந்தக்கூடிய வகையிலே கரீமனுடைய எழுத்துக்கள் எவ்வாறு இருக்கின்றன என்பதை பற்றி பேசினார். தொடர்ச்சியாகவே சமகாலத்தை எழுதுதல் என்பதை பற்றி நாம் பேசிக்கொண்டே இருக்கின்றோம். இன்றைக்கு எழுத்தாளர்கள் பல தளங்களில் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எந்த தொந்தரவும் இல்லாமல் வரலாற்றை மீட்டுருவாக்கம் செய்கிறோம், கடந்த காலத்தை எழுதுகிறோம், நம்முடைய பாரம்பரியத்தை எழுதுகிறோம் என்று கடந்த காலத்து ராஜா ராணி கதையை நவீன மோசடியில் எழுதி கொண்டிருப்பது பிரச்சனையே கிடையாது. இப்போதைக்கு பிரச்சனை இல்லை, எதை தோண்டி எடுப்பாங்கன்னு தெரியல, இப்போதைக்கு பிரச்சனை இல்லாம இருக்கு. ஆனால் அவ்வாறு கடந்த காலத்திற்குள் போய் யாரையும் தொந்தரவு செய்யாத கதைகளை, கவிதைகளை எழுதுவது ஒரு பகுதியினருக்கு இயல்பாக வந்திருக்கிறது. அல்லது தன்னுடைய சமகாலத்தில் நிலவக்கூடிய சமூக அமைப்பையோ, பொருளாதார நலன்களையோ, அல்லது பாலின ரீதியாக, சாதி ரீதியாக, மத ரீதியாக, வர்க்க ரீதியாக இருக்கக்கூடிய பாகுபாடுகளையோ மையப்படுத்தி எதையும் எழுதிவிடாமல் தன் சக மனிதனுடைய தவறுகளை பூதாகரப்படுத்தி மனிதனுக்கும் மனிதனுக்கும் தான் பிரச்சனை, மற்றபடி இந்த சமூக அமைப்பு நன்றாக இருக்கிறது என்பதை போன்ற விஷயங்களை எழுதுவதிலும் பலருக்கு நாட்டம் இருக்கிறது. ஆனால் நாம் வாழும் இந்த காலத்தில் நம்முடைய இயல்பான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு அனுமதிக்காத ஒரு அரசியல், பண்பாட்டு, பொருளாதார சூழல் நிலவுகிறது என்பதை பதிவு செய்வதற்குத்தான் மிக குறைவான எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களில் ஒருவராக கரீம் இருக்கிறார் என்பதுதான் இங்கே நாம் கவனப்படுத்த வேண்டிய விஷயமாக இருக்கிறது. கரீமுடைய இந்த கவிதைகளாகட்டும் அல்லது கதையாகட்டும் இவற்றை படிக்கிற போது சமீபத்தில் சித்தார்த்த வரதராஜன் ஒரு நேர்காணலில் ஒரு விஷயத்தை சொன்னார். ஏன் கரீமோட கதையை பேசுறவங்க எல்லாரும் வெளியில போய் பேசுறீங்க உதாரணத்தை அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஏனென்றால் அப்படி உதாரணம் காட்டக்கூடிய அளவுக்கு தன் சமகாலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை தன்னுடைய எழுத்துக்குள் அவர் கொண்டு வந்திருக்கிற காரணத்தினால் நாம் வெளியே போய் வர வேண்டியிருக்கிறது. சித்தார்த்த வரதராஜனும் அவருடைய நண்பரும் விமான நிலையத்துக்குள் செல்கிறார்கள். அவர்களுடைய பயணச்சீட்டிலும் அவர்கள் கையில் இருந்த அடையாள அட்டை இரண்டிலும் உங்களுக்கு தெரியும் ஒரே மாதிரியான எழுத்துக்கள் இருக்க வேண்டும். அதிலே ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் அது இந்த நாட்டுக்கு பெரிய ஆபத்தை விளைவித்து விடும் என்று அஞ்சுவார்கள். நீங்கள் ஒரு முறை விமான நிலையத்திற்குள் சென்றால் தெரியும், உங்களுக்கு ஏறத்தாழ ஒரு 10 இடங்களிலே நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய அடையாளத்தை நிரூபித்துக் கொண்டே போக வேண்டும். அது நம்ம மேல இருக்கக்கூடிய அவநம்பிக்கையா இல்ல அந்த சிஸ்டத்து மேல அவங்களுக்கு இருக்கிற அவநம்பிக்கைன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா சோதித்துக் கொண்டே இருப்பார்கள். அப்படி போகிற போது ஒரு இடத்தில் சித்தார்த்த வரதராஜனும் அவருடைய நண்பரும் உங்களுடைய அடையாள அட்டையும் பயண சீட்டையும் காட்டுகிறார்கள். ஆனால் அங்கிருந்த காவலர் சித்தார்த்த வரதராஜனுடைய பெயரில் இருக்கக்கூடிய அந்த எழுத்துப்படையை
அவர் உடனடியாக ஆளை பார்க்கிறார், பெயரை பார்க்கிறார். சரி செல்லுங்கள், பரவாயில்லை, இனிமேல் கவனமாக டிக்கெட்டை பதிவு செய்யும் போது எழுத்துப்பிழை இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவரை அனுப்பி வைக்கிறார். ஆனால் அவருடைய சக பயணியாக அவருடைய சக தோழர், பத்திரிகை துறையில வேலை செய்யக்கூடியவர், அவரை நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லி நிறுத்தி வைக்கிறார். என்ன அப்படின்னா வேற ஒண்ணுமே கிடையாது. கரீம் தன்னுடைய கவிதையில் சொன்ன மாதிரி அவருடைய பெயர் போதுமானதாக இருக்கிறது, அவரை உள்ளே அனுப்புவதா வேண்டாமா என்கிற குழப்பம் காவலருக்கு வருவதற்கு சித்தார்த்த வரதராஜன் உடன் வந்த அந்த இன்னொரு பயணி, அவருடைய பெயர் ஒரு இஸ்லாமிய பெயர் என்கிற காரணத்திற்காகவே இவர் வேண்டுமென்றே ஏதாவது பிரச்சனையை உருவாக்குவதற்காக இப்படி பெயரை தவறாக அச்சடித்துக் கொண்டு வந்திருக்கிறாரா என்கிற சந்தேகம் அவருக்கு வந்து விடுகிறது. இது அந்த காவலருக்கு மட்டுமல்ல, ஏற்கனவே தமிழ் சினிமாவில் விஜயகாந்த், அர்ஜுன், அப்புறம் எல்லாம் யாரை அதில் விட்டு வைக்கிறதே தெரியல, எல்லா கதாநாயகர்களுமே ஜீப்புக்குள்ளில் ஒரு காலை தொங்க விட்டு கொண்டு தேசத்தை காப்பாற்றுவதற்காக போகக்கூடிய அவர்கள் வந்து ஒரு இஸ்லாமியரை பார்த்த உடனே அவரிடமிருந்து இந்த தேசத்தை எப்படி காப்பாற்றுவது, இந்த பயங்கரவாதிகளிலிருந்து எப்படி காப்பாற்றுவது என்கிற ஒரு சித்திரத்தை நமக்குள் ஆழ பதித்து வைத்திருக்கிறார்கள். அதனுடைய ஒரு நகல் தான் அந்த விமான நிலையத்திலே நின்று கொண்டிருக்கின்ற காவலர். அவரை பொறுத்த வரைக்கும் அந்த பெயர் ஒன்றே போதுமானது அவர் மீது இன்னொருவர் மீது சந்தேகப்படுவதற்கு. அதுதான் இந்த பெயரும் போதுமானதாக இருக்கிறது. டெல்லியில அடிச்சு கொண்ட அந்த பையனுக்கு போதுமானதாக இருக்குது. இது டெல்லியில மட்டும் இல்ல, இன்றைக்கு தொடர்ச்சியாக நாடு முழுவதும் இப்படிப்பட்ட ஒரு வெறுப்பு அரசியல், ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மீது நம்மில் ஒருவராக, நம்மில் சமமானவராக இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தின் மீது தொடர்ச்சியாக கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்ற இந்த வெறுப்பு அரசியல் ஒரு பெயரை கேட்ட மாத்திரத்தில், ஒரு லுங்கியோடு ஒருவர் பொதுவெளியிலே நடக்கக்கூடிய மாத்திரத்தில், நீண்ட தாடியோடு ஒருவர் இருக்கிற மாத்திரத்தில், இந்த நீண்ட தாடிங்கிறது வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய உயிராபத்தை விளைவிக்கக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கிறது. இது இப்ப மட்டும் இல்ல, ஆனந்தமடம் நாவலில் வந்தே மாதரம் பாடல் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆனந்தமடம் நாவலில் கூட, அந்த நாவலிலும் கூட ஒரு நீண்ட தாடியுடன் இருப்பவர்களை என்றைக்கு ஒழித்து கட்டுகிறோமோ அன்றைக்குத்தான் நம்முடைய தாய் பாதுகாப்பாக இருப்பாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பாடலை தான் இப்ப நம்ம பாடி தொலைக்கணும்னு உள்துறை அமைச்சகம் தேசிய கீதத்திற்கு முன்பாக அந்த பாடலை நீங்கள் பாடிவிட்டு தான் எந்த ஒரு அரசு நிகழ்ச்சியையும் நீங்கள் நடத்த வேண்டும். அதுவும் குறைஞ்ச கூட்டி வரிசை பாடிடக்கூடாது. 3 நிமிடம் 10 வினாடிகள் வர அளவுக்கு நீங்க பாடணும். இப்ப நீங்க சங்கீதம் படிக்கணும் அந்த ஸ்கேலை இழுக்கிறதுக்குன்னு சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நீங்க வேக வேகமா பாடி 3 நிமிஷம் 10 செகண்டுக்குள்ள பாடி முடிச்சிட்டீங்கன்னா அது ஒரு தேச குற்றமா, விரோத குற்றமா மாறிடுமோன்ற அளவுக்கு நமக்கு இன்னைக்கு நெருக்கடி உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த ஒருவருடைய புற தோற்றத்தை பார்த்த மாத்திரத்திலேயே அவர் மீது அவநம்பிக்கையும், அவரால் இந்த தேசத்திற்கும் சமூக நல்லிணக்கத்திற்கும் அமைதிக்கும் பாதுகாப்புக்கும் குந்தகம் வந்துவிடும் என்று பொது புத்தியில் இன்றைக்கு கடுமையான ஒரு வெறுப்பு பரப்பப்பட்டிருக்கிறது. அந்த வெறுப்பை நம் முன்னால் நிறுத்தி இவ்வாறாக இருக்கக்கூடிய இந்த வெறுப்பு அரசியல் உங்களுக்கு சம்மதமா என்கிற கேள்வியை தான் கரீம் தன்னுடைய கவிதைகள் வழியாகவும் கதைகள் வழியாகவும் எழுப்பி பார்த்திருக்கிறார் என்று நான் புரிந்து கொள்கின்றேன். நண்பர்களே, இந்த மாதிரியான ஒரு பொது இடத்தில் ஒருவரை தனிமைப்படுத்துவது, அவரை ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்ல வைப்பது, அல்லது அவரை வந்து தன்னுடைய நம்பிக்கைகளுக்கும் தான் பின்பற்றக்கூடிய மார்க்கத்திற்கும் எதிரான செயல்களில் ஈடுபட வைப்பது என்கிற இந்த ஒரு வகையான அச்சுறுத்தல், ஒரு முற்றுகையிடப்பட்ட மனம். இன்னைக்கு வெளியில நாம போறோம், என்ன காரணத்துக்காக நம்மளை என்ன செஞ்சு திருப்பி அனுப்புவாங்களா மாட்டாங்களா? அந்த சொல்றாங்கல்ல, காலையில நாம வந்து என் பொண்ணுகிட்ட சொல்றதுக்கு, என் குழந்தைகிட்ட சொல்றதுக்கு நான் உயிரோட இருப்பனா இல்லையா காலையிலங்கிற இந்த மனநிலை இருக்குல்ல, இந்த முற்றுகையிடப்பட்ட மனநிலை தான் இன்றைக்கு சிறுபான்மை சமூகத்தை பிடித்து ஆட்டிக்கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம். அப்போ இந்த பிடித்து ஆட்டக்கூடிய இந்த முற்றுகையிடப்பட்ட இந்த மனநிலையில் இருந்து சமூகத்தை பார்க்கிற போது, சக மனிதர்களை பார்க்கும் போது, ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பார்க்கும்போது ஒரு இயல்பாக இருக்க முடியாத ஒரு தத்தளிப்பும் அவலமும் சேர்ந்துதான் ஒருவரை எழுத வைக்கிறது. இதெல்லாம் சேர்ந்தா ஒருத்தர் எழுத வைக்கலன்னா இதே விஷயம் நமக்கு எல்லாமும் நடக்குது, ஆனா நமக்கு எழுத தோணல. கரீமுக்கு அது எழுத தோன்றுகிறது, உமர் காலித்துக்கு அது எழுத தோன்றுகிறது, பிரதோஷ் ராஜகுமாரனுக்கு அது எழுத தோன்றுகிறது, சம்சுதீன் ஹீராவுக்கு அது எழுத வைக்கிறது என்று சொன்னால் இந்த பிரச்சனைகளை நாம் பிரச்சனையாக மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறோம். அது தங்களுடைய வாழ்வின் ஒரு பகுதியாக தங்களை நிர்பந்தித்துக் கொண்டிருக்கிறது, நெருக்கடிக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறது என்பதை ஒரு சிறுபான்மை சமூகத்தின் ஒரு அங்கத்தினராக உணர்ந்து தவித்து அதிலிருந்து தான் கரீமும் சம்சுதீன் ஹீராவும் பிரதோஷ் ராஜகுமாரும் எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. கரீமுடைய புத்தகத்திற்கு நான் எழுதிய முன்னுரையின் போது எழுதியிருந்தேன், முதல் சிறுகதை தொகுப்புன்னு நினைக்கிறேன்.
தாளிடப்பட்ட கதவுகளுக்கு. அப்ப நான் எழுதியிருந்தேன், அதுல வந்து ஏன் இந்த துயரங்களை எல்லாம் மீண்டும் மீண்டும் இஸ்லாமியர்களுக்கு இழைக்கப்படக்கூடிய, சிறுபான்மை சமூகத்திற்கு இழைக்கப்படக்கூடிய இந்த கொடுமைகளை எல்லாம் என் கண் முன்னால் தான் நிகழ்த்தப்படுகின்றது என்று தெரிந்தும் நான் ஏன் எழுதாமல் இருக்கிறேன், அல்லது ஏன் கரீம் எழுதி கொண்டிருக்கிறார் என்பதற்கான விடை தெரிந்துவிட்டால் இன்றைய சமூகத்தின் பல பிரச்சனைகளுக்கு நம்மால் தீர்வு காண முடியும் என்று நான் நினைக்கின்றேன். நீங்க நம்முடைய கவிஞர்கள் பாருங்க, அப்படியே இந்த கதவு அப்படி கிழிச்சிட்டு சாத்தனா கூட பதறிடுவாங்க. அந்த கதவுக்கு எவ்வளவு வலிக்குமோ. ஆனா சக மனிதர்கள் மீது இவ்வளவு பெரிய வன்முறை நிகழ்த்தப்படுகிறது, அதை பற்றி நம்முடைய எழுத்துக்கள்ல எந்த இடத்துல வருது அப்படின்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, நான் இதைத்தான் ஊடகமாக கதவின் வழியாக சொல்லி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உயிருள்ள மனிதன் மேல நடக்கிற இந்த வன்முறையை ஏன் உயிரற்ற கதவின் மீது ஏற்றி சொல்ற அளவுக்கு, அவ்வளவு ஊடகமா சொல்ற அளவுக்கு என்ன நடந்து போச்சு? வெளிப்படையா சொல்லலாமே அப்படின்னா, வெளிப்படையா பேசினால் அது அரசியல், ஊடகமாக பேசினால் இலக்கியம்னு ஒரு புது விளக்கம் சொல்லுவாங்க. இவங்க எளித இந்த இலக்கியத்து மேல என்னக்கு இடி ஒண்ணுன்னு தெரியல. இப்படி எல்லாம் வியாக்கியானம் சொல்லுவாங்க, நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அப்ப கண் முன்னால் நடக்கக்கூடிய வன்முறைகள், அட்டூழியங்கள், அத்துமீறல்கள், அதிகார மமதைகள், இது எல்லாவற்றையுமே பார்த்து ஒரு கட்டத்தில் என்ன கேட்கறாங்க, நீங்க வந்து கவிதை தானே முதல்ல எழுத தொடங்குனீங்க, ஏன் இப்ப கவிதையே எழுதுறாங்க? உண்மையிலேயே எல்லாத்தையும் பார்த்து மனசு மறத்து போச்சு. உண்மையாதான் சொல்றேன். கவிதை எழுத முடியாது சொன்னீங்களா, இல்ல வேற எதுவும் முடியாது சொன்னீங்களா? ஆமா, இந்த ஆட்டோ திருப்புற இடத்துல ஒரு இடத்துல பின்னாடி வந்து நீ என்ன பண்ணாலும் முடியாதுன்னு சொல்லுவாரு ஒருத்தர். அந்த மாதிரி உண்மையிலேயே எனக்கு கவிதை எழுத வரல. ஒரு விஷயத்த பாக்குறோம், பதட்டமாகறோம், ஏதாவது செய்யணுமே துடிக்கிறோம், ஒன்னும் செய்ய முடியாது, நம்மளே கன்சோல் ஆகி நார்மலைஸ் பண்றோம். எல்லாத்தையுமே இயல்பாக நம்ம ஒரு நியூ நார்மல் அப்படின்னு சொல்றோம்ல, இன்னைக்கு எல்லாவற்றையுமே இயல்பாக்கி கொண்டிருக்கிறோம். இந்த எல்லாவற்றையும் இயல்பாக்கி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்துலதான் அப்படியெல்லாம் இயல்பாக மாற்றிக்கொள்ள வேண்டாம், மாற்றிக்கொள்ள முடியாது, அது உங்களை தொந்தரவு செய்கிறது. தொந்தரவு செய்வதை நீங்கள் பாசாங்கத்தான் மூடி மறைத்துக் கொண்டு நீங்க எதுவுமே நடக்காத மாதிரி வலம் வர முயற்சிக்கிறீர்கள் என்று கரீம் வந்து இவருடைய கவிதைகள் வழியாக சுட்டி காட்டுகிறார். இவருடைய கதைகளை வந்து பிரதானமா பேசணும்னு எடுத்துக்கிட்டா, இவருடைய கதைகள் எதுவுமே நேர்கோட்டு கதைகள் அல்ல. இந்த தொகுப்புல இருக்கிற இந்த கதைகள் எல்லாமே ஏன் நேர்கோட்டு கதைகள் இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நடக்கிற எல்லாமே அப்படியே வந்து ஏ பி சின்னு வரிசையா நடக்கல. அந்த கிராஃப் எங்கெங்கயோ போகுது. நம்முடைய ஒரு நாள் என்பது ஒவ்வொரு நாளும் அது எங்கெங்கயோ அந்த கிராஃப் போய் தான் வந்து ஒரு இடத்துல கீழே இறங்குது அல்லது இன்னொரு கட்டத்துக்கு போகுது. கதையும் கிட்டத்தட்ட அப்படிதான் வந்து போயிட்டு இருக்கு. இந்த கதையினுடைய கதை களம் என்பது பாத்தீங்கன்னா, எல்லா கதையிலையும் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பான நிலப்பரப்பு என்பது ஒன்று இருக்கு. இந்த கதையினுடைய நிலப்பரப்பு சமயங்களில் நம்முடைய மனமாக கூட இருக்கிறது. நம்ம மனமே ஒரு நிலப்பரப்பாக இருந்து அதன் மீது நடக்கக்கூடிய கதையாகவும் அது இருக்கிறது. நம்முடைய மன ஓட்டங்கள் மட்டுமே கதையாகவும் இருக்கிறது. இதனுடைய கதை மாந்தர்களை பொறுத்தவரையிலும் சமூகத்தின் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடியவர்களாக வந்து அமைந்திருக்கிறார்கள். அதுல நீங்க கரீமினுடைய உச்சகட்டமான பகடி எழுத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால், கோர்ட் சம்பந்தமாக இருக்கக்கூடிய இந்த 2 கதையும் எடுத்துக்கலாம். அதுல அப்படி ஒரு பகடி இருக்கிறது. ஏன் அந்த பகடி இருக்குதுன்னா, அதை அப்படித்தான் சொல்ல வேண்டியிருக்கும். என்ன பெரிய அந்த நீதிமன்றத்துக்கு என்ன பெரிய அது வேற நம்மளை அடிக்கடி நம்ம மேல ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க, நீங்க நீதிமன்ற மாண்புக்கு பங்கம் இது, அதுக்கு என்னடாப்பா இருக்குது, நீங்க இருக்கும்போது நாங்க அந்த பொறுப்புக்கு எதுக்கு வர போறோம்? நீதிமன்றத்தினுடைய மாண்பை குலைக்கிறதுக்கு அதுக்கு உள்ளேயே நீங்களாம் இருக்கும்போது எங்களுக்கு ஏன் அந்த வேலை? எங்களுக்கு ஒரு வேலையுமே கிடையாத. ஒரு நீதிபதி தீர்ப்பு சொல்றாரு, நான் இந்த தீர்ப்பை வழங்குறதுக்கு முன்னாடி கடவுளிடம் கேட்டேன், அந்த கடவுளை கொஞ்சம் அனுப்ப, எப்படிப்பா இந்த யோசனை சொல்ற, நாங்க கொஞ்சம் கேட்போம்ல. பாபரி மசூதி தீர்ப்பு சொல்லும் போது நான் கடவுள்கிட்ட கேட்டுதான் தீர்ப்பு சொல்றேன்னு சொல்றாரு. அப்ப நீ என்ன சட்டம் படிச்ச? இது யார் அவமானப்படுத்துறது? இப்போ ஒருத்தர் வந்து பேசிட்டே இருக்கிறாரு, எனக்கு தெரிஞ்சு வந்தே பாரத் ரயிலுக்கு அடுத்தது ரொம்ப ஸ்பீடா இருக்கிறவரு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் தான். ஆமா, அவருதான்.
வந்து போஸ்ட் ஆபீஸ் திறக்கிறதுக்கு முன்னாடியே கேஸ் கேட்டு திறந்து வச்சு வரக்கூடிய தபாலுக்கு இப்பவே வந்து ஆயத்தமாகி அவ்வளவு வேகமா வந்து வழக்கு விசாரணை எடுத்துக்கிறாரு, தீர்ப்பு சொல்றாரு, அப்புறம் நீதிமன்ற அவமலுக்கு பதிகிறாரு, அதுக்கப்புறம் போய் வந்து சாமி கும்பிடுறதுக்கு வந்து ஆளை போக சொல்லி சொல்றாரு. அவ்வளவு வேகமா ஒருத்தர் நான் பார்த்ததே கிடையாது. ஆனா இவ்வளவு வேகமா இருக்கிற இந்த நாட்டுலதான் லட்சக்கணக்கில் கேஸ் வந்து பெண்டிங் இருக்குதுன்னு வந்து சொல்றாங்க. ஏன்னா அவங்க வேகம் ரொம்ப செலக்டிவான ஏரியாவில் வேகமா இருக்காங்க, மற்ற விஷயங்கள்ல வழக்கம் போல இருக்கிறாங்க. இப்ப எனக்கு வந்து இந்த நார்மலைஸ் பண்ணப்பட்ட அந்த விஷயங்கள்ல இருந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய இடத்துக்கு கதைகளை நகர்த்தி போறதுன்னு வரும்போது அதனுடைய குருதி வாடை அது வந்து அந்த ஸ்னோனின் அந்த அந்த பொண்ணு வந்து அவ வந்து தன்னுடைய பாட நோட்ல வந்து சின்ன சின்ன கவிதை துணுக்குகளை எழுதி வைத்திருந்தாள். அவள் சுட்டுக் கொல்லப்பட்ட பிறகு ஸ்னோலினோட அந்த கவிதைகளை பூரா தொகுத்து நம்ம தாமிய காசாவில இருந்துதான் அதை ஒரு கவிதை தொகுப்பா போட்டு அவங்க அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுக்கறதுக்காக அந்த வீட்டுக்கு போனோம். ஒரு 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 மகளை அவள் எழுதிய கையெழுத்தாக அது அச்சடிக்கப்பட்ட தாளாக பார்ப்பதை விட ஒரு கொடூரமான நிலை எந்த ஒரு தாய்க்கும் நேர்ந்து விடக்கூடாது. அவங்க எவ்வளவு துயரத்தோட அந்த 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 தாளை தடவி பார்த்தாங்கன்னு எங்களுக்கு ஞாபகத்துல இருக்கு. அதை நம்ம பார்த்துட்டு இவ்வளவு பெரிய அட்டூழி நடந்திருக்கிறதே, நம்ம என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்குதான் விசாரணை கமிஷன் போட்டிருக்காங்கல்ல அப்படின்ட்டு நம்மளும் வந்துட்டோம். ஆனா ஒரு சமூக பொறுப்புணர்வு உள்ள அப்படின்னு கூட நான் சொல்ல மாட்டேன், குறைஞ்சபட்ச மனசாட்சி உள்ள ஒருத்தனால அதை அப்படி கடந்து போக முடியாது. அப்படிங்கிறதுனாலதான் அந்த நிகழ்வை ஒரு கதையாக கரிமால் மாற்ற முடிந்திருக்கிறது. மிகுந்த ஆணவமாக அந்த வாகனத்தின் மீது உயர ஏறி நின்று உறக்க முழக்கமிட்ட ஒரு பெண்ணின் வாயை குறிபார்த்து சுட முடிகிறது என்று சொன்னால் எவ்வளவு காலமாக எத்தனை பேரின் வாய்க்கு குறிபார்த்து இன்றைக்காவது ஒரு வாயை சுட்டு பிழக்க வேண்டும் என்கிற அந்த ஆவேசத்துல அவன் பண்ணியிருப்பான்னு பாருங்க. அவர் சில மெடல்கள் வாங்கியிருக்கலாம், சில பதவிகளை வாங்கியிருக்கலாம். ஆனா கரீமனுடைய கதையில வரக்கூடிய அந்த ரத்த வாடையை என்றைக்காவது ஒரு நாள் ஜீரணிக்க முடியாமல் அவன் தற்கொலை செய்து கொண்டுதான் சாவான் என்று நான் நினைக்கிறேன். இல்லைங்க, அவர் நல்லபடியா சாவு தான் செத்தாருன்னு தினம் தற்கொலை பண்ணி சாவ முடியாம கடைசியில் செத்துருப்பான்னு தான் நான் சொல்லுவேன். அப்போ இன்னைக்கு என்கவுண்டர் செய்யக்கூடிய அதுல வேற சொல்றாங்க போலி என்கவுண்டர் அப்படின்றாங்க. எல்லா என்கவுண்டரும் போலி தான். சாமியார்ல வந்து நல்ல சாமியார் போலி சாமியார்னு ஏதாவது இருக்கா? போலி சாமியார் கைதும்பாங்க. அப்ப இருக்கிற மீதி சாமியார்லாம் யோக்கியமா? அதே மாதிரிதான் என்கவுண்டரும் திட்டமிட்டு நடத்தப்படக்கூடிய படுகொலைகள், மோதல் படுகொலைகள்னா 2 பேரும் மோதிக்கணும், அவங்க சாவு நடக்கணும். அப்படி கிடையாது, திட்டமிட்டு உருவாக்கி விட்டு அதை வந்து ஜோடிக்கக்கூடிய வேலை தான் நடக்குது. நீங்க மத்திய பிரதேசத்துல இந்த மாதிரி வந்து நக்சல்கள் என்கிற பெயர்ல பல படுகொலைகள் நடத்தப்பட்டிருக்கு, அவங்க சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. சத்தீஸ்கர்ல, ஜார்க்கண்ட்ல, ஆந்திராவுடைய எல்லையில, ஒரிசாவில் இன்னைக்கு என்னாச்சு, காங்கிரஸ் முக் பாரத் என்று ஆரம்பிச்சு காங்கிரஸ் இல்லாத இந்தியான்னு ஆரம்பிச்சு எதிர்கட்சிகள் இல்லாத இந்தியான்னு ஆரம்பிச்சு மாவோயிஸ்டுகள் இல்லாத இந்தியான்னு ஆரம்பிச்சு இப்ப அமித்ஷா என்ன பேசுறாரு, மார்க்சியம் இல்லாத இந்தியான்னு பேச ஆரம்பிச்சிருக்காரு. படிப்படியா வந்து சேர்றாங்களா? இப்ப இந்த போக்குகளை வந்து நம்ம உன்னிப்பா கவனிக்கக்கூடிய ஒருத்தர் உங்களுக்கும் எனக்கும் எப்படி சொல்ல தோணுதோ அப்படியே சொல்லி மாட்டிக்கணும்னு ட்ரை பண்ண மாட்டாரு. கொஞ்சம் ஒளிவு மறைவா சொல்லி பழகணும். கரீம் என்கிட்ட பேசினாரு, தோழர் படிக்கிறவங்க எல்லாம் இது என்ன தோழர் இப்படி சுத்தி வளைச்செல்லாம் சொல்லணுமா அப்படின்னா, ஆமாயா நேரா சொல்ல முடியாத மாதிரி நிலைமை இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொன்னேன். நேரடியா சொல்ல முடியல. இப்ப நான் என்னுடைய கதைகளை எழுதும் போது லிபரல் பாளையம் அப்படின்னு ஒரு நாட்டுக்குள்ள எல்லா கதையும் என்னுடைய கதைகள் பூரா அங்க நடக்கிற மாதிரி எழுதியிருந்தேன். ஏன்னா நான் இந்தியாவில் நடக்குதுன்னா நீங்க உடனே கேஸ் போடுவீங்க. நான் லிபரல் பாளையத்தில் நடக்குது, அதுக்கும் உங்களுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. என்னுடைய லிபரல் பாளையத்துக்கு முர்மு ஜனாதிபதி கிடையாது, மோடியோ அமித்ஷாவோ இவங்க யாருமே கிடையாது. அது தனி உலகம், அது தனி அந்த ஏரியாவுக்குள்ள, அது என்னுடைய டொமைன், அது என்னுடைய டெரிட்டரி, அதுக்குள்ள என்ன வேணாலும் நடக்கும். அது இன்னைக்கு தேவை இருக்கு, இன்னைக்கு தேவை வந்து அங்க கொண்டு போய் தான் நடத்த வேண்டியிருக்கு. அப்ப கரீமும் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கிறாரு. வந்து அவரும் பாத்தீங்கன்னா அவருடைய கதைகள்ல ஒரு 3 கதைகள் இந்த மாதிரி
அமானுஷ்யமாக சில விஷயங்கள் நடக்குது. அமானுஷ்யம்லாம் கிடையாது, அதீத உண்மைகளை பேசுகிறார், அவ்வளவுதான். அது அபத்தமா இருக்கிற மாதிரி கூட உங்களுக்கு தோணலாம். அபத்தம்லாம் ஒண்ணும் கிடையாது, நிஜமாவே இப்படி எல்லாம் இருந்தா அது அப்படித்தான் போய் சேரும்னு வந்து சுட்டி காட்டிருக்கிறார். ரெண்டாவது, எழுதும் போது நான் இன்னாரை பத்தி எழுதுறேன், இந்த சம்பவத்தை பத்தி எழுதுறேன் என்று குறிப்பால் உணர்த்தினால் போதுமானது. அதிலிருந்து வாசகர்கள் புரிந்து கொள்வார்கள், எளிதா புரிஞ்சுக்குவாங்க. புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு அது என்ன எப்ஸ்டீன் ஃபைலா, அதெல்லாம் கிடையாது. அதனால புரிந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கையில வாசகர்களுடைய கூருணர்ச்சி மேல அவங்களுடைய படிப்பு அனுபவத்தின் பேர்ல நம்பிக்கை வைத்து சூசகமாக சொல்லி அழைத்து செல்லக்கூடிய ஒரு விஷயத்த, ஒரு அணுகுமுறைய கரீம் வந்து இதுல சில கதைகள்ல கையாண்டிருக்கிறாரு. ஏன் அப்படின்னா, நீங்க நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு, கழுத்தை கொடுத்தாலும் எழுத்த கொடுத்துறாதுன்னு. கழுத்தை கொடுத்தாலையும் எழுத்த கொடுத்துறாதுன்னு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க எழுதின பின்னாடி அது ஒரு ஆவணம், நீங்களே போய் மாட்டிக்க கூடாது. ஏதாவது நம்மால் சொன்னா ரிட்டனா இருக்கான்னு கேட்போம், இல்ல ரிட்டனா இருக்குங்க. அந்த ரிட்டனா இருக்குன்னா என்னன்னா தப்பிக்க முடியாதுன்னு அர்த்தம். ஆனா ரிட்டனா இருந்தாவே எங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், இல்ல. அவர் அந்த பூரி கேட்டா அவரும் எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க அப்படின்றாரு. யாரை கேட்டாலும் ஒண்ணுமே தெரியாதுன்றாங்க ரிட்டனா இருக்கிறது. சட்டம் எழுதி வச்சதெல்லாம் நீங்க ஏங்க நம்புறீங்கன்னு கேட்கிறான் நம்மள. ஆனா கடவுள் எப்பவோ சொன்னதெல்லாம் நம்ம நம்பணும், ஆனா தெய்வங்கள் சொன்னதை நம்பணும், பூதங்கள் சொன்னதை நம்பணும், அவதாரங்கள் சொன்னதை நம்பணும். ஆனா நம்ம சமகாலத்துல ஒருத்தன் எழுதி வச்சுட்டு சிறைக்குள்ள செத்து போனான்னு சொல்றாங்க, சாகடிச்சாங்களான்னு தெரியாது, அவங்க எழுதி வச்சு போது நமக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப எழுத்துன்றது ஒரு ஆவணம், அது ஒரு சாட்சியம், அதுக்குள்ள போய் மாட்டிக்க கூடாது. மாட்டிக்காம எழுதுற இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறார் கரீம். இப்படித்தான் எழுத வேண்டி இருக்கும். இந்த மாய யதார்த்தவாதம் அப்படின்லாம் வந்து இதுக்கு ஏதாவது பேருக்கு கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. நம்ம அந்த சிக்கலுக்குள்ள எல்லாம் போய் மாட்டிக்க வேண்டியதில்லை. உள்ளது உள்ளபடி யதார்த்தமா இன்னைக்கு வெளிப்படையாக பேச முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சூழலை நாம் புரிந்து கொண்டு எழுத வேண்டியிருக்கு. ஏன் அப்படின்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய காவல்துறை, நீதிமன்றம், இராணுவம், அரசு நிர்வாகத்துறை, இது எல்லாமே அர்பன் நக்சல்ஸ், தேச விரோதிகள் என்று புதிய வகைமைகளை உருவாக்கி இவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுல அந்த தேச விரோத சக்தியில ஒரு எழுத்தாளனும் இருக்கிறான் அப்படிங்கிறத ஒரு கதைக்குள்ள வச்சு அவருடைய ஜோல்னா பை, அந்த ஜோல்னா பையில போரும் அமைதியும் ஒரு புத்தகம் இருக்கு. இந்த போரும் அமைதின்ற இந்த ஒரு புத்தகம் போதுமானதா இருக்குது. இவன் யாருக்கு எதிராக போர் தொடுக்கிறதுக்காக இந்த புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிறான்னு சந்தேகப்படுறதுக்கு. இது கரீம் வந்து செயற்கையா உருவாக்கணும் ஒண்ணு இல்ல. ஒரு விசாரணையில் மும்பை போலீசார் எழுப்பிய கேள்வி. ஒரு வீட்டுக்கு ரெய்டு போறாங்க, அந்த வீட்டுல இந்த புத்தகம் இருக்கு, எதுக்கு இந்த புத்தகத்தை வச்சிருக்கிற என்று அவர் மீது சந்தேகப்படுவதற்கும் குற்றஞ்சாட்டுவதற்கும் அந்த புத்தகம் இருக்கிறதே போதுமானது. அதனாலதான் தலைப்பெல்லாம் இப்படி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். தகார்களை உடைக்கும் இப்லீஸ்கள்னா ஏங்க இதுல என்னங்க சொல்றீங்க கொஞ்சம் சொல்லுங்க. வெளிப்படையா அவனுக்கு புரியல, கூப்பிட்டு வச்சு இதுக்கெல்லாம் வந்து விளக்கம் சொல்லி அப்படித்தானுங்களா நாங்க பயந்து போனோம், நம்ம போற வரைக்கும் இப்போ தலைப்பெல்லாம் நம்ம ஊடகமா வைக்க வேண்டியிருக்கு. அப்ப நேர்கோட்டு வடிவத்தில் இல்லாத மாதிரியே வெளிப்படைத்தன்மையோடு இல்லாமல் வேறு வகையான கதை சொல்லல் முறைகளை நாம் வந்து கையாள வேண்டியது இருக்கிறது. அப்படி கையாளும் போது அது ஒவ்வொரு பிரச்சனை சார்ந்தும் அதற்கு உண்டான புதிய வடிவங்களில் புதிய கதை மாந்தர்களுடைய அவர்களுடைய நனவோடையாகவும் அவர்களுடைய சில விதமான சிதறடிக்கப்பட்ட மனநிலையிலிருந்தும் அந்த கதைகளை சொல்லி போகக்கூடிய ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். அப்போ வந்து இதுல எழுதுறது மட்டும் இல்ல, படிக்கிறதும் குற்றமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு காலத்துலதான் நாம் இருக்கிறதுங்கிறது தான் அந்த போரும் அமைதியும் என்கிற புத்தகத்தை வைத்ததற்காக ஒரு எழுத்தாளன் வந்து விசாரிக்கப்படுவது என்பது நடக்கிறது. அது போக வந்து இந்த நான் சொன்ன இந்த இருக்கக்கூடிய கதை மாந்தர்கள் எல்லாமே விளிம்பு நிலை சார்ந்தவர்கள் என்று. முதல் கதையில வரக்கூடிய ஒருவன் வந்து அவன் வந்து அந்த பெண் வந்து சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த பெண் ஒரு மீனவ பெண். அவங்க வந்து தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக தங்களுடைய இயற்கை சூழலை பாதுகாத்துக் கொள்வதற்காக தங்களுடைய உடல்நிலையை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவர்கள் வந்து அங்க ஸ்டெர்லைட் ஆலையை எதிர்த்து போராடி அதன் மூலமாக சுட்டுக் கொல்லப்பட்ட ஒரு பெண்ணின் கதையாக
எதிர் கதாநாயகனை வைத்து பேசப்படக்கூடியதாக இருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் வந்து இன்னைக்கு அந்த ஆலைக்கு வேற ஒரு பேரை மாத்திட்டு வரான். என்னது? பசுமை ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும் தானே? இப்போ மூடப்பட்டிருக்கு. அந்த ஆலையை மீண்டும் திறப்பதற்கு அதுக்கு முன்னாடி பசுமைன்னு ஒரு வார்த்தை சேர்த்துட்டு வரான். நம்ம ஆளுங்களுக்கு பசுமை, பாரம்பரியம், மரபு இப்படி ஏதாவது ஒரு வார்த்தையை போட்டுட்டு என்னத்த சொன்னாலையும் கரெக்டா தான் இருக்கும் நம்புறான். அத வேதாந்தா முதலாளி ஏமாத்துறதுக்கு ஒரு உத்தியா பயன்படுத்தி கொண்டு பசுமை தாமர ஆலைய இன்னைக்கு வந்து அதே ஆலையை வேறு பெயரில் கொண்டு வருவதற்கு ஒரு முயற்சிக்கிற நேரத்தில் வந்தால் மீண்டும் ஒரு குருதிவாடை நிகழும் என்கிற எச்சரிக்கை அவருடைய கதை சொல்வதை போலவே இந்த லாத்தி என்கிற கதை குறவர்களை பற்றியது. குறவர்கள் மீது எப்படிப்பட்ட, அவர்களும் சமூகத்தில் மிக மிக விளிம்பு நிலையில் இருக்கக்கூடியவர்கள். குறவர்கள் என்றால் நீங்க இன்னைக்கு சாதாரணமா நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஏன் குறமொழி முழிக்கிறோமா, உன பார்த்தா குறவனாட்டமே இருக்குது. இது வந்து ஒரு சமூகத்தை இழிவுபடுத்துகிறோம் என்கிற எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் நாம வந்து மொழியில நம்ம வந்து ஒரு பெரிய வன்முறையை கையாண்டுகிட்டு இருக்கோம். இந்த குறவர்கள் யார் அப்படின்னா, அவங்களுடைய மாநாட்டுக்கு போயிருந்தேன் சேலத்துல, அவங்க மாநில மாநாடு நடச்சு அந்த மாநாட்டுக்கு போயிருந்தேன். அந்த மாநாட்டுக்கு போனா அங்க பேசுறவங்க பூரா பெருமை, நாங்கள் யார் தெரியுமா? குறவர்கள். நாங்கள் தான் முருகனுக்கு பெண் கொடுத்தோம். நான் கேட்டேன், ரைட்டு, முருகனுக்கு வள்ளியை கொடுத்தீங்க, முருகன் உங்களுக்கு என்னையா கொடுத்தான்னு கேட்டேன். முருகன் உங்களுக்கு என்ன கொடுத்தான் அப்படின்னா, முருகன் அவங்களுக்கு குற்ற பரம்பரைன்னு ஒரு பட்டத்தை வாங்கி கொடுத்துருக்கான். குறவர்கள் பிரிட்டிஷ்காரர்களுடைய ஆட்சி காலத்தில் குறவர்களுடைய தொழில் என்ன? வனத்திலிருந்து மூங்கில் தேன் எடுப்பது, மூங்கில் எடுத்து வந்து பொருட்களை வளைந்து விற்பது. இது போன்று அவர்கள் வந்து ஒரு காடு சார்ந்த வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியினராக இருந்திருக்கிறார்கள். அப்படி இருந்தவங்களை ஃபாரஸ்ட வந்து டேக் ஓவர் பண்ணும்போது, ரிசர்வ்டு ஃபாரஸ்டா மாற்றும் போது, ரயில்வே லைனுக்காக, ஸ்லீப்பர் கட்டைகளுக்காக காடுகளை அழித்து மரங்களை வெட்டி எடுக்கிற போது அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய குறவர்களை குற்ற பரம்பரையாக அறிவித்திருக்கிறார்கள். நீ என்னுடைய வாழ்வாதாரத்தை பறிக்கிற போது அதை எதிர்த்து போராடிய அந்த மக்களை ஒடுக்குவதற்காக பல்வேறு சட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். ரயில்வே குற்றவாளிகள் என்று தனியாக வகைப்படுத்தப்பட்ட புத்தகம்லாம் எழுதியிருக்காங்க. இந்த இவங்க இப்போ ஒரு புத்தகம் வந்திருக்குது. அந்த புத்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா எப்படி சட்டத்தின் பெயரால், கிரிமினல் ட்ரைப்ஸ் என்ற பெயர்ல எப்படி வந்து ஒரு மிகப்பெரிய அநீதி மக்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கிறது, டிஸ்ஆனர்ட் பை ஹிஸ்டரி, கிரிமினல் ட்ரைப்ஸ் அண்ட் பிரிட்டிஷ் கலோனியல் பாலிசி அப்படின்னு சொல்லி மீனா ராதாகிருஷ்ணன் என்பவர் ஒரு மிக முக்கியமான புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க குறவர்களை பத்தி. அந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கும் குறவர்கள் குற்றப்பரம்பரை இங்க மட்டும் இல்ல, இந்தியா முழுவதும் குறவர்களைப் போலவே இருக்கக்கூடிய கிரிமினல் ட்ரைப்ஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் குறவர்கள் என்ற பெயரில் தான் கூட குறை அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் மீது நிகழ்த்தப்படக்கூடிய வன்கொடுமை, உலகத்தில் எந்த குற்றங்கள் நடந்தாலும் அந்த குற்றங்களுக்கு அவர்களை பொறுப்பாக்குவது என்கிற காவல்துறையுடைய உத்தி. இன்னும் சொல்ல போனால் காவல்துறையினுடைய ஆவணங்களில் இப்போ இங்க வேற ஒரு சாதியை சேர்ந்தவங்க ஒருத்தர் கைது பண்ணப்படுறாங்கன்னா அவங்களுடைய சாதியோடு சேர்த்து வந்து அந்த எஃப்ஐஆர் எழுதப்படுறதில்லை. ஆனால் குறவர்கள் கைது செய்யப்பட்டால் அவருடைய பெயரோடு சேர்த்து குறவன் என்ற பெயரும் சேர்த்து எழுதப்படுகிறது. அதை கைவிட வேண்டும் என்று அந்த மாநாட்டிலே அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள். அப்படியாக நடந்து வந்திருக்கக்கூடிய ஒரு குறவர் சமூகத்தின் மீது இழைக்கப்படக்கூடிய ஒரு குற்றத்தை, காவல்துறை வன்முறையை மிக நுட்பமான தன்னுடைய மொழியின் வழியாக துள்ள துடிக்க நம்மை படிக்க வைக்கக்கூடிய இடத்திலே அந்த கதையை அவர் எழுதியிருக்கிறார். அதை போலவே நூதன போராட்டம் என்கிற ஒரு கதை வந்து ரொம்ப ஒரு விஷயத்தை முன்னிலைப்படுத்தி டைஃபி போன்ற இளைஞர் அமைப்புகள் நூதனம்னா ஒரு புதுமையான போராட்டங்களை நடத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். கழுதையிடம் மனு கொடுப்பது என்ற ஒரு போராட்டத்தை நடத்துகிறார்கள். ஏன்னா யாருக்கிட்ட கொடுத்தாலையும் அது வந்து ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது, சரி கழுதைகிட்டையாவது கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு வந்து ஒரு உள்ளூர் பிரச்சனைக்காக கொடுக்குறாங்க. நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க அவர்கிட்டே போய் ஐயா மாண்புமிகு கழுதை அவர்களே உங்களிடம் தான் கொடுக்க வந்தோம்னு சொன்னா சந்தோஷமா மாண்புமிகுன்னு சொல்றதுனால ஏத்துக்கிட்டா கூட ஏத்துக்கிட்டு இருப்பாரு. ஆனா இவங்க நிஜமாவே கழுதையை தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருக்குறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த கதை வந்து எனக்கு அரசியல் இதெல்லாம் சகஜம் பண்ற ஒரு கதையில நாய்களும் கழுதைகளும் தேர்தலில் போட்டி போடுறதை பத்தி நான் ஒரு கதை எழுதியிருக்கேன். நம்ம அரசியல் தலைவர்கள் பல பேர் நான் பார்த்து நாயை நிப்பாட்டினா கூட மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு பேசியிருக்கிறாங்க கடந்த காலத்துல. இன்னொருத்தர் நான் பார்த்து கழுதையை நிப்பாட்டினா கூட ஓட்டு போடுவாங்கன்னு பேசியிருக்காங்க. சீரியஸாவே ரெண்டு பேரும் பார்க்கலாம், ஒரு உண்மையிலேயே மக்கள் நம்மளை நம்பி ஓட்டு போடுவாங்களா பார்ப்போம்னு சொல்லி ஒரு 10 தொகுதிக்கு இவன் 10 தொகுதி கழுதையை நிப்பாட்டுவான், அவன் 10 தொகுதிக்கு நாயை நிப்பாட்டுவான்.
கடைசியில மனிதர்கள் பூரா தோத்து போய் நாயும் கழுதியும் ஜெயிச்சிடும். மக்கள்கிட்ட கேட்பாங்க, எப்படி நீங்க நாய்க்கும் கழுதிக்கும் ஓட்டு போட்ட? ஒரு மாற்றம் வேணும்னு போட்டோன்னு சொல்லுவாங்க. அவர் மாற்றம் வேணும்னு போட்டோன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் இவரும் போய் கழுதியை தேடிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த கழுதியை தேடுறதுக்கு போலீஸ் வெடிய ரவுண்ட் அடிச்சு ஊர்ல யாரெல்லாம் கழுத வச்சிருக்கிறான்னு கண்டுபிடிக்கும். எனக்கு அந்த கதை எழுதுனது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா இந்த நாய்களை வேட்பாளராக அறிவிச்சதுக்கு பிரச்சனையே கிடையாது. எங்க பார்த்தாலும் நாய் இருக்கும். ஆனா கழுதை எண்ணிக்கை கம்மியா இருக்கும். அப்ப அந்த தொண்டர்கள்லாம் சொல்லுவாங்க, தலைவரை நீங்க அறிவிச்சிட்டீங்க, வேற ஏதாவது ஒரு விலங்கு அறிவிச்சிருக்கலாம். கழுதை கிடைக்கிறதே ரொம்ப திண்டாட்டமா இருக்குது. ரொம்ப எங்க பார்த்தாலும் கிடைக்க மாட்டேங்குது. ஒரே ஒரு கழுதை தான் இருக்குது. அது செனக்கழுதியா இருக்குது. சிசேரியன் பண்ணி எடுத்து அந்த குட்டியை ஒரு தொகுதியில் நிப்பாட்டிருமான. இல்ல குழந்தை வேட்பாளர்கள் ஏற்கப்பட மாட்டாங்க தேர்தல் கமிஷன்ல. ஒருவேளை இப்ப இருக்கிற தேர்தல் கமிஷன் தான் ஏத்தாலையும் ஏத்துக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க அப்படிம்பாங்க. இந்த நாய் வேட்பாளர் சொல்லுவாரு, நம்ம கிட்ட நாய் நிறைய இருக்குது, நம்ம வீட்லயே நிறைய நாய் இருக்குது, அதை நிப்பாட்டோம்னா இது வாரிசு அரசியல் சொல்லிடுவாங்க, சொந்தக்காரங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா சொல்லிடுவாங்க. அதனால நம்ம தெருவில் சுத்துற நாயை நிப்பாட்டினாதான். சும்மா தெருவில் சுத்திட்டு இருந்த நாய்ங்க நானே என்னை பார்த்து தலைவர் எம்எல்ஏ ஆகினாருன்னு சொல்லி விசுவாசமா இருப்பாங்கன்னு சொல்லி அந்த நாய் விசுவாசமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் நாயை நிறுத்துவார். எனக்கு இந்த கதையில போலீஸ்காரன் ஊர்ல எங்கெல்லாம் கழுது இருக்குன்னு தேடி பிடிச்சி கடைசியில எல்லா கழுதையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வச்சிருவான். வச்சுட்டு ஒரு கழுதை எங்கன்னு தெரியல, அது பார்த்தா கடைசியில பக்கத்திலேயே ஒரு டாய்லெட்டுக்குள்ள அடைச்சி வச்சிருந்து போராட்ட நேரத்துல கூட்டிட்டு வருவாங்க. இப்படி எல்லாம் நம்ம சேட்டையா இருந்தாதாங்க வழக்கமா தோழர்களே கட்டுப்பாட்டுடன் செல்லவும். போறது 50 பேரு, 2 பேராக வரிசையாக செல்வது, எழுதி கொடுத்த கோஷத்தை மட்டும் போடுவது. உடுங்களேன், ஒரு இளைஞர்கள் வராங்க, அவன் ஒரு ஆற்றலோடு கோபத்தோடு எனர்ஜியா இருக்கிறான். போடட்டுமே, 4 வரியை சேர்த்துதான் போடட்டுமே, யாரையாவது திட்டட்டும், ஏதாவது ஒரு பிரச்சனை வரட்டுமே. கட்டுப்படுத்துக அந்த காவை விட்டுட்டு தான் போட்டு தொலைய. வாயில வாசம் போயிடுச்சு தேக்க. கோஷம் போடும் போதும் அப்படியே ஒழுக்கமா அப்படியே கட்டுப்பாடா இளைஞர்கள்னா அதுக்கு உண்டான ஆற்றலோட ஒரு எனர்ஜியோட ஒரு துள்ளலா உற்சாகமா அப்படி போடட்டுமே. தொடர் ஏதாவது சிக்னலா? இல்ல சரி, நான் முடிக்க போறேன். அந்த மாதிரி ஒரு போராட்டத்தை மையப்படுத்தி அது போன்ற ஒரு காலம் நமக்கு இந்த காலம். நீங்க வழக்கமான மரபான அணுகுமுறைகள் என்பது போதாததாக இருக்கிறது. புதிய உத்திகளின் வழியாக மக்களை திரட்டுவதற்கும் ஆட்சியாளர்களை பணிய வைப்பதற்கும் நமக்கு புதிய வடிவங்கள் தேவை. அந்த புதிய வடிவங்கள் ஒரு சின்ன பிரச்சனைக்கு செட்டில் ஆகலாம். ஆனா ஒரு நாடு தழுவிய பிரச்சனைக்கு அது உதவுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஆனா அதுல கூட எனக்கு ஒரு நாட்டார் வழக்காட்சியல் பத்தின ஒரு நூல்ல படிச்ச ஒரு சின்ன கதை ஞாபகத்துக்கு வருது. அந்த நாட்டுல பாத்தீங்கன்னா தேர்தல் தொடர்ச்சியா நடக்குது. ஆனா எப்பவுமே தேர்தல் நடந்து தேர்தல்ல தோத்து போனவன அங்க இருக்கிற தேர்தல் ஆணையம், அங்கேயும் அப்படிதான் இருந்திருக்கு, தேர்தல் ஆணையம் தோத்து போனவன ஜெயிச்சதாக அறிவிச்சுட்டே இருக்குது. அப்படி அறிவிச்சுட்டே இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய ஒரு எதிர்கட்சியினுடைய கலைக்குழு என்ன செய்யுதுன்னா, நாடு புறாவும் ஒரே நாள்ல, அதுவும் குறிப்பா சந்தை நாளை தேர்ந்தெடுத்து அந்த சந்தை நாளில் அந்த நாட்டுல ரொம்ப பிரபல்யமாக இருந்த சேவல் சண்டையை நடத்துகிறார்கள். நாடு முழுக்க நடத்துறாங்க சேவல் சண்டை. அந்த நாட்டு மக்களுக்கு சேவல் சண்டை என்று வந்துவிட்டால் மற்ற எல்லாவற்றையும் மறந்து விடுவார்கள் என்ற அளவுக்கு அவங்களுக்கு ஈடுபாடு. ஸோ சேவல் சண்டை நாடு முழுவதும் நடக்கிறது. அந்த ஒரு ரவுண்டு நடந்து முடிஞ்ச உடனே ரொம்ப ஆக்ரோஷமாக சண்டை போட்டு வெற்றி அடைந்திருக்கும் ஒரு சேவல், ஆனால் சோப்பலாங்கியா இருந்து தோத்து போய் தோண்டு விழுந்திருக்கக்கூடிய அந்த சேவலை எடுத்து இதோ வெற்றியாளனை அறிவிக்கிறேன் என்று அந்த நடுவர் அறிவிப்பாரு. மக்கள் ஒரு கட்டத்துல இந்த நாடகத்தை பார்த்து, அந்த கோழி சண்டையை பார்த்து, அவங்க நாடகம் தெரியாது, அவங்களுக்கு நிஜமாவே கோழி சண்டை நடக்கிறதாக நினைத்துக் கொண்டு பார்த்து கொண்டிருப்பார்கள். ஒரு கட்டத்தில் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாமல் நடுவரை சட்டையை பிடிச்சி தூக்கிடுவாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கிற, நான் எப்ப பார்த்தாலும் நீ பாக்குற ஒவ்வொரு ரவுண்ட்லயும் தோத்து போன கோழியை தூக்கி ஜெயிச்சின்னு காட்டிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு. அப்ப அந்த நடுவர் சொல்லுவாரு, சும்மா ஒரு விளையாட்டுக்கு நடத்துற கோழி சண்டையை ஏமாத்துறன்னு உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது. இந்த நாட்டுல தேர்தல்னு ஒண்ணு நடக்குது, தோத்து போனவனே ஏதோ ஒரு டெக்னிக்கலா ஜெயிச்சான்னு காட்டிக்கிட்டு இருக்கான், உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வேமா சூசு எதுவும் இல்லையான்னு கேட்பாங்க. இது நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பலை உருவாக்கியது என்று ஒரு குறிப்புல படிச்சேன். அப்ப அந்த மாதிரி நமக்கு புதிய வடிவங்கள் தேவைப்படுகிறது. ஏன்னா பார்லிமெண்ட்டுக்குள்ள போய் எதிர்க்கட்சி தலைவரே பேச விட மாட்டேன்றப்ப நீங்க என்ன வடிவத்துலதான் நம்ம இந்த எதிர்ப்பெல்லாம் தெரிவிக்கிறது. அதனால புதிய வடிவங்கள் தேவை என்பதை அந்த கதை உணர்த்துறதா எனக்கு தோணுது. அதுக்கு நிறைவாக நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறது, இந்த
குஜராத்ல இருந்து தப்பி வந்த அந்த பெண் பத்தின அந்த கதை. அவ வந்து எங்க இருந்ததுனாலே தப்பி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிற ஒரு பெண் தான் அந்த பெண். எனக்கு அந்த கதையை படிக்கும் போது ஜெர்மன் இராணுவம் தேடிக்கொண்டு வரும் என்று, பிறகு ஜெர்மனை தோற்கடித்து விட்டு ரஷ்ய படைகள் வந்து பல நாடுகளுக்குள்ள போகும்போது இந்த இராணுவ வீரர்களிடமிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக பெண் குழந்தைகளை புகைக்கூண்டுக்குள் வந்து ஏற்றி பதுங்க வைத்த பெண் தாய்மார்கள் இருக்காங்க, ஜெர்மன் தாய்மார்கள். ஒரு பக்கம் ஜெர்மன்ல வந்து மிகப்பெரிய இன அழிப்பு நடந்தது அப்படிங்கிறது நம்ம படிக்கிறோம். அதே நேரத்துல அவங்க இன்னொரு படையினரால் அந்த பெண்கள் வேட்டையாடப்படும் போது அவர்களை காப்பாற்றுவதற்காக பதுங்கு குழிகளில், நிலவரைகளில், வீட்டினுடைய புகை கூண்டுகளில் எல்லாம் ஏற்றி அவர்களை வந்து பாதுகாத்த அந்த விஷயம்லாம் எனக்கு ஞாபகத்தில் வருது. ஆனால் இந்த பெண் அப்படி கூட பாதுகாக்கப்பட முடியாமல் தப்பித்து வந்து அது பாதாள சாக்கடைக்குள்ள அமுக்கி அங்கிருந்து அந்த பெண் வந்து மேல வரா. அந்த மாதிரி வந்து தப்பித்து வந்த ஒரு பெண், அவளுடைய மனப்பிறழ்வு, அதிர்ச்சி அடைந்து திரும்ப திரும்ப அந்த துன்புறுத்தும் வாதைகளால் அவள் வந்து சுயநிலைக்கு மீண்டு மீண்டு வந்து திரும்பக்கூடிய விஷயம், இது எல்லாமே நினைவூட்டக்கூடியதாக இருக்கிறது. இந்த சமகாலத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற மனித உரிமை மீறல்கள், வெறுப்பு அரசியல், சக மனிதர்கள் மீதான பரிவில்லாத நம்முடைய ஒரு போக்கு, அரசியலற்ற தன்மை, எல்லா வன்முறைகளையும் இயல்பாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நியோ நார்மலைசேஷன் என்கிற ஒரு புதிய போக்கு, இவை எல்லாவற்றையும் நினைவூட்டக்கூடியதாக கரீமனுடைய கதைகள் இந்த தொகுப்பிலே இருக்கின்றன. இந்த கதைகளை நாம் எழுதுவது என்பது மிக மிக அவசியமானது. ஏனென்றால் கதைகளை நாம் எழுதி முடித்து விட்டோம் என்றால் அவர்கள் அடுத்ததாக புத்தகங்களை எரிக்க தொடங்க வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் நடக்கும் இந்த ப்ராசஸ்ல வந்து அடுத்த கட்டம் அதுதான். நீங்க ஒன்னும் நான் சொல்றத வந்து நீங்க குறிச்சு வச்சுக்கலாம். ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா அதான் மோடி செஞ்சுக்கிட்டு இருக்காரு கடந்த 10 வருஷமா. என்னுடைய கதைகள்ல நான் எழுதின எல்லாத்தையுமே அவர் செஞ்சுட்டாரு. நான் இப்ப மேற்கொண்டு எழுதுனா அந்த எதையா செஞ்சிருவாருன்னு தான் நான் எழுதாம இருக்கேன். நான் என்னெல்லாம் குணஸ்டையா யோசனும், என்னெல்லாம் வந்து நான் அபத்தமா யோசனும், அது எல்லாத்தையுமே செஞ்சுட்டாரு. டிமானிசேஷன்ல இருந்து எல்லாத்தையுமே அவர் செஞ்சுட்டாரு. இப்ப வந்து அடுத்ததா எனக்கு என்ன நடக்கும்னு நினைக்கிறேன்னா, 1933ல எப்படி வந்து நாஜிக்கள் அன்னைக்கு வந்து ஜெர்மன்ல வந்து லட்சக்கணக்கான புத்தகங்களை பல்கலைக்கழக நூலகங்கள்ல இருந்து எடுத்து போட்டு எரிச்சாங்களோ, வீடு வீடா ரெய்டு பண்ணி இருக்கக்கூடிய புத்தகங்களை எல்லாம் எடுத்து கொண்டு வந்து தெருமுக்களை போட்டு எரிச்சாங்களோ, அது போன்று நாம் எழுதிய இந்த கதைகளை, இந்த புத்தகங்களை எரிக்கக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை. அவ்வாறு எரிப்பதற்காக கரீம் தொடர்ந்து எழுத வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.